ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கட் பண்ண பூண்டு, 2 பெரிய வெங்காயம், பீன்ஸ், கேரட் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கேபேஜ் வந்து நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்துருக்கேன். பேனில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பூண்டு வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நான் சும்மா 2 வதக்குன உடனேயே நான் பீன்ஸ் கேரட்டை சேர்த்துறேன். பீன்ஸ் கேரட் சேர்த்ததுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற சுவையில் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உப்பு சேர்த்ததும் பாதி வதங்கிருச்சு. ரொம்ப காய்கறிகள் வந்து வதங்க வேண்டாம். பார்த்தாலே தெரியும், நான் பாதி தான் வதக்கி விட்ருக்கேன். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இது 3 பேர் இல்லாட்டி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கூடுதல் ஆட்கள் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் கோஸ் சேர்க்க போகிறேன். கோஸ் வந்து இன்னும் நான் சேர்க்கலை. கோஸ் சீக்கிரம் வதங்கிரும். முட்டை நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் தான் நான் கோஸ் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புத்தூள் இருக்கும்ல, அந்த குழம்புத்தூள் மசாலா. 1/2 ஸ்பூன் காரத்தூள், இப்போ சேர்க்குற பொருள் தான் முக்கியமான ஒரு பொருள். ஒரு 1/4 ஸ்பூன் கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். காய்கறிகளோடு சேர்த்து முட்டையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா முட்டை நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம கேபேஜ் ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பஜ்ஜி சீவர கட்டையில் சீவினிங்கனாலே இந்தளவுக்கு நல்லா நைஸாக வரும். கேபேஜ் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட முட்டைக்கோஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஹோட்டலில் போய் வாங்குறத விட வீட்டிலே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்க ஒரு ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபி. வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ஒரு ஹெல்த்தி ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஒரு ஸ்பூன் பிளாக் சோயா சாஸ். 2 சோயா சாஸ் இருக்கும், டார்க் இருக்கும், லைட் சோயா இருக்கும். இது நான் டார்க் தான் சேர்த்துருக்கேன்.
சோயா சாஸ் தான் வந்து நமக்கு கலர் கொடுக்கும். கலர் பத்தாட்டி இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேபேஜும் வதங்கிருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த ரைஸ் செய்ய 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஈஸியான ரெசிபி தான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஃபைனலாக பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாஸ் பிடிக்கிறவங்க சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். பாருங்கள், 5 மினிட்ஸில் நமக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.